வணக்கம். பிப்ரவரி 18ஆம் நாள் இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். வாரன் பஃபெட்டுடைய நிறுவனம் பெர்க்ஷயர் ஹாத்வே அமேசானில் 75% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்காங்க. ஸோ அவங்க வைத்திருந்திருக்கக்கூடிய 75% ஸ்டேக்கை விற்பனை செய்து நியூயார்க் டைம்ஸில் முதலீடு செய்திருக்கிறாங்கன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் குவார்ட்டரில் இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. நியூயார்க் டைம்ஸில் $350 மில்லியன், அதாவது 5.1 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸ் அவங்க வாங்கியிருக்கிறாங்கன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஜொமேட்டோ குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க ஓப்பன் ஏஐ உடனான இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப்பை அவங்க நீட்டிக்கிறாங்க. நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தோங்க, ஜொமேட்டோ அவங்களுடைய இன்டர்னல் பிஸ்னஸ்க்காக அவங்க ஏஐயை பயன்படுத்துகிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அவங்க மற்ற பிஸ்னஸ், ஜொமேட்டோ, பிளிங்கிட், டிஸ்ட்ரிக்ட், ஹைப்பர் பியூர், இந்த மாதிரியான பிஸ்னஸ்க்கும் அவங்க ஏஐயை பயன்படுத்த இருப்பதாக ஜொமேட்டோ தெரிவிச்சிருக்கிறாங்க. தகவல் நம்ம கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. இந்தியன் ரைஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஃபெடரேஷன் தரப்பு ஒரு டேட்டா வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய ஒரு மெம்பர் 5000 டன் பாஸ்மதி அரிசியை யூஎஸ்ஏக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு கான்ட்ராக்டில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. எந்த நிறுவனம் யார் யூஎஸ்ஏந்து வாங்குறாங்கன்ற தகவல் அவங்க சொல்லிங்க. அவங்களுடைய ஒரு மெம்பருக்கு இந்த மாதிரியான ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியன் ரைஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஃபெடரேஷன். தகவல் நம்ம கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. அவங்க சொல்லியிருப்பது, அவங்களுடைய மெம்பர்ஸ்க்கு அவங்க அறிவுரை வழங்கியிருப்பது, தரத்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுடைய தரத்தை நல்லா மெயின்டைன் பண்ணுங்கன்னு. உள்ளூரில் விற்பனை செய்வதும் தரத்தை நல்லா வைத்துக்கொள்ளுங்க அப்படின்றது நம்மளுடைய கோரிக்கை. ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஒரு செக்டர் தான் ஐடி செக்டர். போன வாரம் பெரிய வீழ்ச்சியை பார்த்தது. ஏஐ காரணமாக அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. வீழ்ச்சியை பார்த்தது. அப்புறம் இந்த வாரம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுங்க. நம்ம பார்த்துருந்தோம், இன்ஃபோசிஸ் எல்லாமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏஐ பார்ட்னர்ஷிப், ஹாப்பியஸ்ட் ஐடி கம்பெனியும் அதே மாதிரியான பார்ட்னர்ஷிப் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த வாரம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ இன்றைக்கி பார்க்கும்போது மறுபடியும் வீழ்ச்சியை பார்த்துருக்கு. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் 2.8% வீழ்ச்சியை பார்த்துருக்கு இன்றைக்கி இன்ட்ராடேன்னு சொல்லும்போது நம்ம காலையில் 11:30 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. சில வல்லுநர்கள் 2 காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று வந்து அமெரிக்காவில் நேற்று டெக்னாலஜி மற்றும் சாஃப்ட்வேர் ஸ்டாக்ஸ் வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு. அதற்கு ஒரு காரணம் வந்து அந்த ஏஐ வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் இந்த ஐடி கம்பெனிஸ்ன்றது தான். அப்புறம் வந்து அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்களா குறைக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ இப்போ வந்து அது குறைக்க மாட்டாங்க அப்படின்றதான் அதிகமான எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த 2 காரணங்கள் சொல்லப்படுது. இன்ஃபோசிஸ் குறித்து ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ்லேருந்து கிடைத்த சில தகவல். இன்றைக்கி இன்ட்ராடேயில் 3% வீழ்ச்சியை பார்த்துருக்குங்க இன்ஃபோசிஸ். நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. நம்ம பார்த்துருந்தோம், அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஆந்த்ராபிக்ன்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறுவனத்துடைய ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க அப்படின்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அவங்களும் அவங்களுடைய ஏஐ ரோட் மேப்பையும் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ நேற்று பாசிட்டிவாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி மறுபடியும் வீழ்ச்சியை பார்த்துருக்கு. மோத்திலால் ஓஸ்வால் மற்றும் நுவாமா தொடர்ந்து பை ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க இன்ஃபோசிஸ்க்கு. அவங்க எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் வந்து நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 36% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. அவங்க நேற்று தான் அந்த ஏஐ கேம் பிளானை அறிவிச்சிருந்தாங்க இன்ஃபோசிஸ். மோத்திலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க இன்ஃபோசிஸ்க்கு. எதிர்பார்க்குற டார்கெட் 1850. நுவாமா பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1900. இப்போ 1365 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்ஃபோசிஸ். எல்ஐசி டிசம்பர் குவார்ட்டரில் ஐடி ஸ்டாக்ஸை வாங்கி இருக்கிறாங்க, பேங்க் ஸ்டாக்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்கன்ற தகவல் எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அவங்க முன்ன வைத்திருந்தது 1.82 லட்சம் கோடி ரூபாய் வைத்திருந்திருக்கிறாங்க ஐடி ஸ்டாக்ஸில். அது 2.17 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கு டிசம்பர் குவார்ட்டரில். கிட்டத்தட்ட 35,000 கோடி ரூபாய் நெட் அடிஷன் இருந்திருக்கு ஐடி செக்டரில். ஸ்பிளிட்டப்பும் கொடுத்துருக்காங்க. டிசிஎஸ்ல 3,136 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அவங்க முதலீடு சேர்ந்துருக்காங்க டிசம்பர் குவார்ட்டரில். HCL டெக்னாலஜிஸில் 2,293 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. எந்தெந்த பேங்கிங் ஸ்டாக்ஸில் விற்பனை செய்திருக்கிறாங்கன்னா, எஸ்பிஐயில் 3,080 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. HDFC பேங்க்கில் 1,528 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸ், பேங்க் ஆஃப் பரோடாவில் 1,173 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. யூடியூப் இன்றைக்கி ஒரு அவுட்டேஜ் பார்த்துருக்குங்க வெனஸ்டே. டெக்னிக்கல் கிளிச்சஸ் காரணமாக இந்த அவுட்டேஜ் இருந்திருப்பதாக ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஓலா எலக்ட்ரிக் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த 4 நாட்களில் ரெட்டில் க்ளோஸ் ஆகிட்டு இருந்த ஓலா எலக்ட்ரிக்குடைய ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி இன்ட்ராடேயில்
நம்ம 11:30 மணி அளவில் பார்க்கும்போது 5% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. தொடர்ச்சியாக 4 நாட்கள் ரெட்டில் இருந்தது. மணி கண்ட்ரோல்லேருந்து ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. பாம்பே ஹைகோர்ட் சிஇஓ பவேஷ் அகர்வால் மீது இருக்கக்கூடிய அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. யார் அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருந்திருக்காங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கமிஷன் ஆஃப் சவுத் கோவா தான் அரெஸ்ட் வாரண்ட்டை வந்து போட்டிருந்திருக்கிறாங்க. ஆனால் அதற்கு இப்போ தடை விதிச்சிருக்கிறாங்க பாம்பே ஹைகோர்ட். கோவாவில் ஒருத்தர் தான் அந்த அவங்களுடைய வாகனம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வாங்கின ஒருத்தர் தான் கேஸ் பதிவு பண்ணியிருக்கிறாங்க போல தெரியுதுங்க. அவர் ரீஃபண்ட் கேட்டிருக்கிறாரு. 1.47 லட்சம் ரூபாய்க்கான ரீஃபண்ட். அப்புறம் வந்து 50,000 ரூபாய் அவருடைய மன உளைச்சலுக்கு அந்த கேஸை போட்டிருந்தாரு. அதுக்காக தான் நோட்டீஸ் அனுப்பியிருந்திருக்கிறாங்க. அதற்கு அவர் ஆஜராகல சிஇஓ பவேஷ் அகர்வால். அதனால் அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருந்திருக்கிறாங்க. அதற்கு இப்போ பாம்பே ஹைகோர்ட் தடை விதித்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் 5% அதிகரித்ததற்கு. பிஹெச்இஎல் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்டேருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. அதோடைய மதிப்பு 1200 முதல் 1500 கோடி ரூபாய் இடையே இருக்கலாம். ஸ்டீல் அண்ட் அலுமினியம் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18 தகவல் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் மற்றும் அலுமினியம் மீது இருக்கக்கூடிய டேரிஃபை ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ரோல் பேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிஎன்பிசி டிவி 18 அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கான்னு என்னால் சரிபார்க்க முடியலைங்க. ஆனால் அது குறித்து அவங்க பரிசீலனை செய்கிறாங்கன்னு சிஎன்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்துருக்காங்க. டாடா ஸ்டீல் போன்ற ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்ட்ராடேல இந்த வீடியோ சேர நேரத்தில் டாடா ஸ்டீல் 3% அதிகரித்தது. நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் 1.5% அதிகரித்தது இன்றைக்கு இன்ட்ராடேல. சின்ஜின் இன்டர்நேஷனல் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க. புதிதாக 2.6% ஸ்டேக் வாங்கி இருக்கிறாங்க. இதை சேர்த்து இப்போ கம்பெனி கைவசம் 5.08% ஸ்டேக் இருக்குது சின்ஜின் இன்டர்நேஷனலில். ஸ்டைலம் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஒரு ப்ரொமோட்டர் 10% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு உங்களுடைய ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. 13.19% குறைச்சிருக்கிறாங்க. யார் வாங்கியிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஜாப்பனீஸ் கெமிக்கல் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் உற்பத்தியாளரான எய்கோ கோகியான்ற நிறுவனம் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே February 13 10% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் வாங்கியிருக்கிறாங்க 17.1% ஸ்டேக். 653 கோடி ரூபாய் முதலீட்டில் வாங்கியிருக்கிறாங்க. சாத்விக் கிரீன் எனர்ஜி தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய சப்சிடி நிறுவனத்திற்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. சாத்விக் சோலார் இண்டஸ்ட்ரீஸ்க்கு 44 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட். யாருக்கிட்டேருந்து சொல்லலை, இண்டிபெண்டன்ட் பவர் ப்ரொடியூசர்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. இன்ட்ராடேல 4% அதிகரித்தது சாத்விக் கிரீன் எனர்ஜி. இந்த வீடியோ சேர தருணத்தில் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பாஷ் நிறுவனம் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ராஜினாமா செய்திருக்கிறாரு. கரின் கில்ஜஸ் புதிதாக டில்மன் ஓல்சனை அவங்க நியமிச்சிருக்கிறாங்கன்ற தகவல் பாஷ் வெளியிட்டிருக்கிறாங்க. ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஒரு புது ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ரேபிட் எக்ஸ் ஏஐ சம்மந்தமானது. நேச்சுரல் லாங்குவேஜ் டிஸ்கிரிப்ஷன்ஸை என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேராக மாற்றுவதற்கான ப்ராடக்ட் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ். நெட்வெப் டெக்னாலஜிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இன்ட்ராடேல 9% அதிகரித்தது. சிஎன்பிசி டிவி 18 ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டிங் சிஸ்டம்ஸை அறிமுகம் செய்கிறாங்க. என்விடியாவுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் மேக் இன் இந்தியாவில் ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டிங் சிஸ்டம்ஸை அறிமுகம் செய்திருக்கிறாங்க நெட்வெப் டெக்னாலஜிஸ். எம்ஐசி எலக்ட்ரானிக்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். எம்ஐசி எலக்ட்ரானிக்ஸ் இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் வீடியோ டிஸ்பிளேஸ் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நிறுவனம். அவங்களுடைய ப்ரொமோட்டர் ஆர்ஆர்கே என்டர்பிரைசஸ் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 20 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 0.82% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 8.4 கோடி ரூபாய்க்கு. இண்டிகோ பெயிண்ட்ஸுடைய சேர்மேன் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் சிஎன்பிசி டிவி 18க்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதுலேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய மார்க்கெட் ஷேரை அடுத்த 3 ஆண்டில் 5% உயர்த்த வேண்டும்ன்ற ஒரு இலக்கு வைத்திருக்கிறாங்க இண்டிகோ பெயிண்ட்ஸ். இப்போ எவ்வளோ இருக்குன்றது தெரியலைங்க. ஆனால் அந்த டிவியில் பேட்டி கொடுக்கும்போது 3% இப்போ உங்கள் மார்க்கெட் ஷேர் எவ்வளோவா உயர்த்த விரும்புகிறீங்க அப்படின்னு தான் கேள்வி இருந்தது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் ஷேர் 3% புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இண்டிகோ பெயிண்ட்ஸ் அடுத்த 3 ஆண்டில் மார்க்கெட் ஷேரை 5% எட்ட வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. இண்டிகோ பெயிண்ட் பிஸ்னஸில் ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான் இப்போ நம்பர் 1ல் இருக்கிறாங்க மார்க்கெட் ஷேர் படி. அவங்க 55% மார்க்கெட் ஷேர் வைத்திருக்கிறாங்க இந்தியாவில். ஹெல்த் கேர் குளோபல் என்டர்பிரைசஸ் ஃபண்ட் ரைசிங் நடத்த இருக்கிறாங்க. ரைட்ஸ் இஷ்யூ வழியாக 425 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் நடத்த இருக்கிறாங்க. ரைட்ஸ் இஷ்யூக்கான மற்ற தகவல் வெளியிடலிங்க. ரைட்ஸ் இஷ்யூ கமிட்டி அதை வெளியிடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன விலை, என்ன ரேஷியோவில் வழங்க இருக்கிறாங்க, ரெக்கார்ட் டேட், என்ன தேதிகள்ன்ற தகவல் எல்லாமே பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஹெல்த் கேர் குளோபல் என்டர்பிரைசஸ். ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியாவுக்கு கோல்ட்மேன் சாக்ஸ் கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1750. தற்போதைய லெவலில் இருந்து 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க கோல்ட்மேன் சாக்ஸ். சார்லட் ஹோட்டல்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கிரேட்டர் பெங்களூரு அத்தாரிட்டி அவங்களுக்கு
ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருந்திருக்கிறாங்க. 40 கோடி ரூபாய்க்கான ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் நோட்டீஸ். அதை எதிர்த்து அவங்க ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. கர்நாடகா ஹைகோர்ட் இப்போதைக்கு அதுக்கு தடை விதித்திருப்பதாக சிஎன்பிசி டிவி 18ல அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. சாட்ரிக்ஸ் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி குறித்து ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். இது பிஎஸ்சியுடைய எஸ்எம்இ பிளாட்ஃபார்மில் லிஸ்ட் ஆயிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. சைபர் செக்யூரிட்டி சர்வீசஸில் இருக்கக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனத்தில் பிரபல இன்வெஸ்டரான விஜய் கேடியா ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாரு. 8% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாரு. எப்போ வாங்கியிருக்கிறாங்கன்ற தகவல் அந்த ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் செய்தியில் சொல்லலை. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.